السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. أنبكم مدبكم உரிய உலமாக்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, சுன்னாவுக்கும் பிதாவுக்கும் மத்தியில் ஷாபானுடைய மாதம் என்ற தலைப்பிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைகின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஷாபானுடைய மாதம் ஒரு முக்கியமான ஒரு மாதம். ஆனால் பலரும் கவனயீனமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பமும் மாதமும் அதுதான். எல்லோரும் ரமதானை அதிகமாக நாங்கள் எதிர்பார்த்திருப்போம். ஷாபானுக்கு முன்னால் உள்ள மாதம் என்ன மாதம்? ரஜப் மாதம். அதுக்கு என்ன சிறப்பு இருக்கிறது? ரஜப் மாதத்துக்கு ஏதாவது சிறப்பு இருக்கிறதா? புனிதமான 4 மாதங்களில் ஒரு மாதம் தான் ரஜபு மாதம். ரமதானுடைய சிறப்பு நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை, எல்லோருக்கும் தெரிந்த விடயம். எனவே ரஜபு என்பது ஒரு புனிதமான மாதம், ரமதான் என்பது ஒரு சிறப்பான மாதம். அந்த இரண்டுக்கும் மத்தியிலே மாட்டிக்கொண்டு கவனிப்பாரற்று இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஷாபானுடைய மாதம். எனவே அந்த மாதத்தை நிறைய பேர் என்ன செய்கிறார்கள்? சாதாரணமாக கடந்து சென்று விடுகிறார்கள். அவ்வாறு நாங்கள் கடந்து செல்ல முடியாது. ஒரு சாரார் அந்த முழு மாதத்திலும் எந்த விதமான தயாரிப்புமின்றி எந்த விதமான நல்லமல்களும் விசேஷமாக செய்யாமல் அந்த மாதத்தை அப்படியே கழித்து விடுகின்றார்கள். இன்னும் ஒரு சாரார் என்ன செய்கின்றனர் என்று சொன்னால், அதில் ஒரு சில நாட்களை பிடித்து கொண்டு அந்த நாட்களிலே மாத்திரம் கூடுதலாக பிரத்யேகமாக விசேடமான அமல்களில் ஈடுபடுகின்றார்கள். இந்த இரண்டுமே தவறானது. இந்த 2 நிலைப்பாடுகளுமே தவறானவை. அப்படி என்றால் எது சரியான நிலைப்பாடு என்று கேட்டால், அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்தால், நபி அவர்கள் எவ்வாறு இந்த ஷாபானுடைய மாதத்தை கழித்தார்கள், எங்களுக்கு எவ்வாறு அதனை கழிக்குமாறு வழிகாட்டினார்கள் என்பதை நாங்கள் பார்க்கும்பொழுது, புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோட்க ஆரம்பித்தால் இதற்கு பின்னால் நோன்பை விடவே மாட்டார்களோ என்று நாங்கள் எண்ணும் அளவுக்கு தொடர்ந்து நோன்பு நோற்றுக்கொண்டே இருப்பார்கள். சுன்னத்தான நோன்பு. அதே போல நோன்பை விடுவதற்கு ஆரம்பித்தால் தொடர்ந்து நோன்பு பிடிக்காமலே இருப்பார்கள். இதுக்கு பின்னால் சுன்னத்தான நோன்புகளை பிடிக்கவே ஐடியாவே இல்லையோ நபியவர்களுக்கு என்று நாங்கள் நினைக்கும் வரைக்கும் நபியவர்கள் தொடர்ந்து நோன்பை விடுபவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஷாபானுடைய மாதம் இருக்கிறதே, அதிலேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய எல்லா மாதங்களையும் விட அதிகமான நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரமதானிலே முழுமையாக நோட்பார்கள். ஆனால் ஷாபானிலே சில நாட்களை தவிர பெரும்பான்மையான நாட்களில் நோன்பு நோட்பார்கள். சில அறிவிப்புகளில்
முழு ஷாபானுமே நோன்பு நோட்பதாகவும் வந்திருக்கிறது. அதற்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது பல ஹதீஸ்களையும் இணைத்து விளக்கம் சொல்கிறார்கள். அது ஒரு சில நாட்கள் இல்லாமல் ஏனைய பெரும்பான்மையான நாட்களை குறிப்பதற்குத்தான் முழு ஷாபானிலுமே நோன்பு நோட்டார்கள் என்பதை அந்த ஹதீஸே சொல்லப்படுகிறது என்பதாக விளக்கம் சொல்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அதிகமாக சுன்னத்தான நோன்புகளை நோற்ற மாதம் இந்த ஷாபானுடைய மாதம். ஆனால் நபி அவர்களுக்கு மிக விருப்பமான மாதம் நோன்பு நோட்பதற்கு எது? என்ன மாதம்? என்ன மாதம்? முஹர்ரம். முஹர்ரம் சுன்னத்தான நோன்பு. சுன்னத்தான நோன்பு நோட்பதற்கு நபி அவர்களுக்கு மிக விருப்பமான மாதம் முஹர்ரம் மாதம். இருந்தாலும் நபி அவர்களுக்கு அதிலே நோன்பு நோட்பதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதால் ஷாபானுடைய மாதத்திலே அதிகமாக நபி அவர்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆம், அவ்வாறு ஏன் நோன்பு நோக்க வேண்டும், அவ்வாறு ஏன் நோன்பு நோக்க வேண்டும் என்பதை இன்னும் ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வழமைக்கு மாற்றமாக இந்த ஷாபானுடைய மாதத்திலே நீங்கள் அதிகமாக நோன்பு நோக்கிறீர்களே, காரணம் என்ன என்று கேட்டார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஆரம்பத்திலே சொன்ன அந்த காரணத்தை சொன்னார்கள். ரஜபுக்கும் ரமதானுக்கும் நடுவிலே மக்கள் கவலையீனமாக கழிக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த ஷாபானுடைய மாதம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது காரணத்தை சொன்னார்கள். முதலாவது காரணம். இரண்டாவது காரணம் என்ன? இது எத்தனையோ முறை நாங்கள் கேட்டிருப்போம், எத்தனையோ முறைகள் நாங்கள் கேட்டிருப்போம். இருந்தாலும் அதற்காகத்தான் நாங்கள் சொல்கிறோம், அடிக்கடி மார்க்க சபைகளுக்கு நாங்கள் செல்ல ஃபதக்கிர் ஃபஇன்ன ஸிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், நபியே நீங்கள் ஞாபகம் ஊட்டிக் கொண்டே இருப்பீர்கள், அது மூமின்களுக்கு பலன் அளிக்கும். எல்லாம் தெரிந்தது போன்றுதான் எங்களுக்கு இருக்கும், ஆனால் அது மறந்துவிடும். அடிக்கடி ஞாபகம் ஊட்டாவிட்டால் அது மறந்து விடுகின்றது. எனவே மனிதன் தஸ்கியத்துன் நஃப்ஸ், அவனுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதில் மிக முக்கியமான ஒரு விடயம்தான் ஒரு மனிதனை எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய பாதையிலே, ஷைத்தானுடைய பாதையை விட்டும் அல்லாஹ்வுடைய பாதையிலே, சோலத்தினுடைய பாதையிலே செலுத்தக்கூடிய ஒரு விடயம்தான் அடிக்கடி மார்க்க சபைகளுக்கு வந்து செல்வது. மார்க்க சபைகளுக்கு வந்து செல்வது எங்களுடைய ஈமானை பாதுகாக்கும். எனவே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த மாதத்திலே தான் என்ன செய்யப்படுகிறது? நல்லமல்கள் அல்லாஹ்விடத்திலே எடுத்து காட்டப்படுகின்றன. எங்கள் ஒவ்வொருவருடைய நல்லமல்களும் அந்த வருடத்திற்குரிய, இல்லாவிட்டால் சாதாரணமாக ஒவ்வொரு திங்களும் வியாழனும் எங்களுடைய அமல்கள் ஒவ்வொரு வாரமும் எடுத்து காட்டப்படுகிறது. ஆனால் முழு ஆண்டுக்கும் உரிய நமது நன்மை தீமைகள், நல்ல செயற்பாடுகள், தீமையான செயற்பாடுகள் எல்லாம் இந்த ஷாபானுடைய மாதத்திலே தான் முழு வருடத்திற்குரிய ரிப்போர்ட் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம். நபி அவர்கள் சொன்னார்கள், எனவே அப்படி எனது அமல் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படும் பொழுது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். நபி அவர்கள் ஏதாவது தவறுகள் செய்திருக்கிறார்களா? எம்மை போன்று முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி, அல்லாஹ்விடத்திலே மிக மிக நெருக்கமான படைப்பிடங்களில் மிக நெருக்கமானவர். அப்படியான மிக உயர்ந்த அந்தஸ்துள்ள அந்த நபியே அவர்களுடைய அமல் அல்லாஹ்விடத்திலே எடுத்துக்காட்டப்படும் பொழுது நோன்பாளியாக இருக்க வேண்டும் என நினைப்பதாக இருந்தால் நானும் நீங்கள் எம்மாத்திரம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர், எனவே முக்கியமான இரண்டு காரணங்கள். முதலாவது காரணம், மக்கள் கவனஈனமாக கழிக்கக்கூடிய ஒரு காலம் இந்த ஷாபான். எனவே அதனை நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அதை நான் பயன்படுத்தி அதிகமான நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்பது முதலாவது காரணம். ஏனென்றால் இஸ்லாத்திலே அமல்களுக்கு பல்வேறு காரணங்களுக்காக நன்மைகள் அதிகமாக கொடுக்கப்படும். இஸ்லாத்தில் பல்வேறு காரணங்களுக்காக நன்மைகளை, சில அமல்களுடைய நன்மைகள் அதிகமாக கொடுக்கப்படும். அதிலே ஒன்றுதான் என்ன? மக்கள் எல்லோரும் கவனஈனமாக இருக்கக்கூடிய நேரத்திலே நன்மைகள் செய்வது. மக்கள் எல்லோரும் கவனஈனமாக இருக்கக்கூடிய நேரத்திலே நன்மை செய்வது. ரமதானிலே நோன்பு நோட்பது என்பது பெரிய சிரமமான காரியமா? குர்ஆன் ஓதுவது என்பது பெரிய சிரமமான காரியமா? சதகா தான தர்மங்கள் செய்வது என்பது பெரிய ஒரு கெட்டித்தனமான ஒரு விடயமா என்றால் இல்லை. ஏன்? எல்லோருமே நோன்பு நோக்கிறார்கள். நோன்பு நோட்காமல் இருப்பது தான் பிரச்சனை, அப்படித்தானே? ரமதானிலே நோன்பு நோட்காமல் இருப்பது, குர்ஆன் ஓதாமல் இருப்பது, தராவி தொழாமல் இருப்பது, அதுதான் பிரச்சனை. தொழுவது பிரச்சனை அல்ல, அல்லது நோன்பு நோட்பது பிரச்சனை அல்ல. நோன்பு நோட்காவிட்டால் வீட்டிலே சாப்பாடு கிடைக்காது, அப்படித்தானே? நோன்பு நோட்காவிட்டால் சாப்பாடு கிடைக்காது. எனவே எல்லாரோடையும் நோன்பு நோட்புவோம் என்று நோன்பு நோட்பது தான்
எல்லோருக்கும் வசதியானது. ஆனால் இந்த ஷாபானுடைய மாதம் அப்படிப்பட்டதல்ல, யாருமே கவனிக்காமல் விட்டுவிடக்கூடிய ஒரு காலம். எனவே இந்த காலத்திலே நாங்கள் அதிகமான நோன்புகளை நோக்க வேண்டும். அதற்கு அதிகமான நன்மைகளை அல்லாஹ் தஆலா தருகிறார். ஏன்? மக்கள் எல்லோரும் எங்களோடு இல்லாத சந்தர்ப்பத்திலே நாம் மாத்திரம் தனித்திருக்கிறோம். அதனால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கின்றன. தஹஜ்ஜுடைய நேரத்துக்கு ஏன் அவ்வளவு சிறப்பு? தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு மக்கள் உறங்கும் பொழுது நாம் மாத்திரம் எழுந்து தொழுகின்றோம். அதனால் தான் அதுக்கு அவ்வளவு சிறப்பு. அன்பார்ந்த சகோதரர்களே, மக்கள் கவலையீனமாக இருக்கக்கூடிய காலத்திலே நாங்கள் அமல்கள் செய்வது மிக முக்கியமான, அல்லாஹ்விடத்திலே மிக விருப்பமான ஒரு அமல். இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குழப்பங்கள் நிறைந்திருக்கக்கூடிய காலத்திலே அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவது என்னை நோக்கி ஹிஜ்ரத் செய்து வரக்கூடிய நன்மையை பெற்றுத்தரக்கூடியது என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்விடத்திலே மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து போனால் எவ்வளவு பெரிய நன்மை! அந்த நன்மை யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? மக்கள் எல்லோரும் கவலையீனமாக குழப்பத்திலே பிரச்சனைகளிலே சிக்கிக்கொண்டு வேறு கதைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே வேறு விடயங்களை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வணக்க வழிபாடுகளில் கவனம் செலுத்துகிறார்கள் அல்லவா? அது நபி அவர்களை நோக்கி ஹிஜ்ரத் செய்வதை போன்றது. எனவே அதை போன்ற ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த ஷாபானுடைய மாதம். அடுத்ததாக எங்களுடைய நன்மைகள் அல்லாஹ்விடத்தில் எடுத்துக்காட்டப்படுகின்றன. எனவே இந்த நேரத்திலே நாங்கள் நோன்பு நோட்டிருப்பது அல்லாஹ் தஆலா எம்மை பற்றி திருப்தி கொள்வதற்கு, சந்தோஷப்படுவதற்கு, நன்மைகளை அள்ளித் தருவதற்கு ஒரு காரணமாக அமையும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இரண்டு முக்கியமான காரணங்கள். ஏன் நபி அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்றார்கள் இந்த மாதத்திலே என்றதற்கு விளக்கம் சொன்ன பொழுது, அதற்கான நோக்கங்கள் என்ன என்பதை அறிஞர்கள் சொல்லும் பொழுதுதான் நீங்கள் சொன்ன சில காரியங்களை அவர்கள் சொல்கிறார்கள். அதிலே ஒன்று என்ன? ஆம், ரமதான் வரும் பொழுது வந்ததுக்கு பின்னால் தான் நிறைய பேர் என்ன செய்வது, வழக்க வழிபாடுகள் செய்வதற்கு குர்ஆனை தூசி தட்டி எடுக்கிறது, தராவி தொழுகைக்கு இடம் செட் பண்ணுறது, எங்கே தொலை போகிறதுன்றது முடிவெடுக்கிறது, எப்படி நோன்பை ஆரம்பிப்பது, எப்படி சஹர் செய்வது, இஃப்தார் செய்வதற்கான ஏற்பாடுகளை அப்பொழுதுதான் எல்லோரும் செய்கிறார்கள். ஆனால் அப்படி இல்லாமல் இந்த ரமதானுக்கு உண்மையான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் எப்பொழுதிலிருந்து தயாராகுவார் தெரியுமா? சலஃபுகள், எங்களுடைய முன்னோர்கள் ரஜப் மாதத்திலிருந்தே தயாராகுவார்கள். சுப்ஹானல்லாஹ், ரஜப் மாதத்திலே இருந்து தயாராகுவார். அதனால் தான் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், ரஜப் மாதம் என்பது வித்துக்களை பயிரிடுவதற்கான மாதம், ஷாபானுடைய மாதம் அந்த வித்துக்களுக்கு, அந்த பயிர்களுக்கு நீர் பாய்ச்சுவதற்கான காலம். இந்த ரமதான் எதற்கான காலம்? அறுவடை செய்வதற்கான காலம். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? ரமதான் வந்ததோடு வரும்பொழுதுதான், ஆரம்பிக்கும் பொழுதுதான் என்ன செய்ய போகிறோம்? வித்திடுவதற்கு ஆரம்பிக்கின்றோம். ரமதான் முடிந்து விட்டதன் பின்னால் தான் அறுவடையை பற்றி யோசிக்கிறோம். அறுவடை அதுக்கு பிறகு செய்யலாமா? காலம் முடிஞ்சு, சீசன் ஃபினிஷ், அப்படித்தானே? பருவகாலம் முடிஞ்சதுக்கு பின்னால் என்ன விவசாயம் செய்யலாமா? செய்ய முடியாது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, யார் தயாராக இருந்தார்களோ, வியாபார சீசன் வருகிறது, பருவகாலம் வருகிறது என்று வைத்துக் கொள்வோம், ஒரு பண்டிகை காலம், அப்பொழுதுதான் வியாபாரம் அதிகமாக செய்ய வேண்டும் என்றால் பண்டிகை வந்ததுக்கு பின்னால் நாங்கள் தயாராகுவது. அதுக்கு முன்னால் ஓரிரு மாதங்களுக்கு முன்பிருந்தே தயாராகினால்தான் பண்டிகையின் போது என்ன செய்யலாம்? எங்களுக்கு வருமானத்தை ஈட்டலாம். இல்லாவிட்டால் என்ன செய்ய முடியாது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, சலஃபுகள் நான் சொன்னேன், ரஜபுடைய மாதத்தில் இருந்து ஆரம்பிப்பார்கள். ஷாபான் வந்து விட்டால் மும்மூலமாக வணக்க வழிபாடுகளில் அவர்கள் ஈடுபடுவார்கள். இந்த அளவுக்கு சொன்னால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அது பலவீனமான ஒரு அறிவிப்பாக இருந்தாலும் அதனுடைய தகவல் நல்ல ஒரு தகவல். என்ன தகவல்? அவர்கள் சொல்கிறார்கள், ஷாபானுடைய மாதம் வந்து விட்டால் முஸ்லிம்கள் எல்லோரும் என்ன செய்வார்கள்? குர்ஆனை நோக்கி திரும்பி விடுவார்கள். அவர்களுடைய ஜகாத்தை ஷாபானுடைய மாதத்திலே கொடுத்து விடுவார்கள். எதற்காக வேண்டி? ஏழை எளியவர்கள் இந்த ரமதானுடைய மாதத்தை சிறப்பான முறையில் அவர்கள் கழிக்க வேண்டும், அதற்காக தயாராக வேண்டும் என்பதற்காக என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். ஸலபத் இப்னு கஹீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஷாபானுடைய மாதத்துக்கு சலஃபுகளிடம் ஒரு பேர் சொல்லப்படும். என்ன பேரு? ஷஹருல் குர்ஆ, அல் குர்ஆன் ஓதக்கூடியவருடைய மாதம். அந்த அளவுக்கு அல் குர்ஆனோடு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்துவதற்கு ஆரம்பித்து விடுவார்கள். ஹபீபுல் நபி சாபித் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஷாபான் வந்து விட்டால்
அதனை நாங்கள் ஷஹருல் குர்ஆ என்பதாக சொல்லுவோம் என்பதாக சொல்கிறார்கள். அதேபோல் அம்ர் இப்னு கைஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஷாபானுடைய அவர்களுடைய வளமை, அவர்கள் ஷாபானுடைய மாதம் வந்து விட்டால் அவர்களுடைய கடையை பூட்டி விடுவார்கள். நீங்கள் யாரும் கடையை பூட்டிடுவானம், தொழிலுக்கு போகாமல் நிப்பாட்டிடுவானம், அந்த அளவுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் பூட்டிவிட்டு என்ன செய்வார்கள்? குர்ஆன் ஓதுவதற்காகவே அவர்கள் ஒதுங்கி விடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த அளவுக்கு சலஃபுகள் இந்த ஷாபானுடைய மாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்களும் இந்த மாதத்தை கவனஈனமாக கழித்து விடாமல், முதலாவது நாங்கள் அதிகமாக செய்ய வேண்டிய வேலை என்ன? முதலாவது அதிகமாக இயன்றளவு நோன்புகளை நாங்கள் நோக்க வேண்டும். அப்படித்தான் அதிகமான நாட்கள் நோன்பு நோக்க முடியாவிட்டாலும் கூட குறைந்தபட்சம் திங்கள் வியாழன் நோன்புகளையாவது நாங்கள் நோற்று வர வேண்டும். அதுவும் முடியாத பட்சத்திலே ஐயாமுல் பீத் என்று சொல்லப்படக்கூடிய 13, 14, 15வது தின நோன்புகளையாவது நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் அல் குர்ஆனோடு அதிகமான தொடர்புகளை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். ரமதான் வந்ததன் பின்னால் தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அலிஃப் லாம் மீம் என்று ஆரம்பிக்காமல் ஷாபானுடைய மாதத்திலே இருந்து நாங்கள் அல் குர்ஆனை தமாம் செய்வதற்கு, ஹத்தம் செய்வதற்கு, ஒரு குர்ஆனையாவது குறைந்தபட்சம் ஓதி முடிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் ரமதானிலே ஒரு 2 குர்ஆன் 3 குர்ஆன்களை நாங்கள் ஓத முடியும். எங்களுடைய வேலை வெட்டிகளை எல்லாம் இந்த ஷாபானுடைய மாதத்திலே இயன்றளவு நாங்கள் முடித்து கொள்ள வேண்டும். தஹஜ்ஜுடைய நேரத்துக்கு நாங்கள் எழுவதற்கான பயிற்சியை நாங்கள் இந்த ஷாபானுடைய மாதத்திலே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். சஹருடைய ஏற்பாடுகள், அதே போல பெருநாளுடைய ஏற்பாடுகள், இவைகளை எல்லாம் நாங்கள் இந்த ஷாபானிலே முடித்து கொள்ள வேண்டும். சிலாக்கள் நோன்பு வந்ததற்கு பின்னால் தான் கடை தெருவுக்கு செல்வார்கள் பெருநாள் ஏற்பாட்டுக்காக, அல்லது நோன்பு ஏற்பாடுகளுக்காக, நோன்பு சஹரு இஃப்தார் ஏற்பாடுகளுக்காக செல்வார்கள். இவைகள் எல்லாம் நாங்கள் ரமதானுக்கு முன்னாலே முடித்து விட வேண்டும். பெருநாளுடைய ஏற்பாடுகளை கூட யாருக்கு இந்த ரமதானிலே சரியான மரியாதையும் மகத்துவமும் உள்ளத்திலே இருக்கிறதோ அவர்கள் இந்த ரமதானிலே இன்றியமையாத வேலைகளுக்காகவே தவிர வேறு எந்த வேலைகளுக்கும் கடை தெருவுக்கு சென்று தமது காலங்களை வீணாக்க மாட்டார்கள். அப்படி யாராவது செல்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த ரமதானுடைய ஒவ்வொரு நிமிடத்தினுடைய பெருமதியும் தெரியாது என்பதுதான் அர்த்தம். அன்பார்ந்த சகோதரர்களே, உண்மையான பெருமதியை நாங்கள் புரிந்திருந்தால் நாங்கள் அவ்வாறு செய்ய மாட்டோம் என்பதை நாங்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ஷாபானுடைய மாதத்திலே இயன்றளவு நாங்கள் எங்களுடைய அனைத்து வேலைகளையும் முடித்துக்கொண்டு அதிகமான நோன்புகளை நோற்று அல் குர்ஆனோடு நமது தொடர்புகளை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் இந்த ஷாபானுடைய இறுதியிலே நோன்பு நோட்டீர்களா? ஷாபானுடைய இறுதியிலே நீங்கள் நோன்பு நோட்டீர்களா என்பதாக கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் சொல்கிறார், இல்லை யா ரசூலல்லாஹ் என்பதாக சொல்கிறார். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமதான் முடிந்துவிட்டால் அதற்கு பகரமாக 2 நாட்கள் நீங்கள் கதா செய்ய வேண்டும். ரமதான் முடிந்துவிட்டால் அதற்கு பகரமாக 2 நாட்களை நீங்கள் கதா செய்ய வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். சுன்னத்தான நோன்பைத்தான் அவர் நோக்கவில்லை, சுன்னத்தான நோன்பை நோக்கவில்லை. இருந்தாலும் ஏன் அவர் வளமையாக நோற்று வந்த ஒரு நோன்பை அவர் இந்த ஷாபானிலே நோக்கவில்லை என்பதனால் அந்த ஷாபானுடைய நோன்பினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக நபி அவர்கள் அவருக்கு நோன்பு நோக்குமாறு ரமதான் முடிந்ததன் பின்னால் அதனை கதா செய்யுமாறு சொல்கிறார்கள். இப்போ இதில் என்ன எங்களுக்கு வழங்குகிறது? சுன்னத்தான ஏதாவது நோன்புகள் தவறிவிட்டால் அதனை கதா செய்வதற்கு இஸ்லாத்திலே அனுமதி இருக்கிறது. கதா செய்வதற்கு இஸ்லாத்திலே அனுமதி இருக்கிறது. அதே நேரத்திலே நாங்கள் ஷாபானிலே செய்ய வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்றால், ஏற்கனவே கதாவான நோன்புகள் இருந்தால், போன ரமதானிலே எங்களுக்கு சில காரணங்களினால் நோன்பு நோக்க முடியாமல் சென்றிருந்தால், நோய்களின் காரணமாக அல்லது பிரயாணத்தின் காரணமாக அல்லது பெண்களுக்கு அவருடைய வளமையான மாதாந்த உதிரப்போக்கின் காரணமாக அவர்கள் நோன்பு நோக்க முடியாமல் இருந்திருந்தால் அவர்கள் இந்த ஷாபானிலே ரமதான் வருவதற்கு முன்னால் அந்த நோன்புகளை நோற்று முடித்துக்கொள்ள வேண்டும். நோன்புகளை நோற்று முடித்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, சிலருக்கு ஒரு கேள்வி வரலாம், ஷாபானுடைய 15ஆம் தினத்துக்கு பின்னால் நாங்கள் நோன்பு நோக்கலாமா இல்லையா? ஷாபானுடைய 15வது தினத்துக்கு முன்னால் நாங்கள் நோன்பு நோக்கலாமா இல்லை? ஏனென்றால் ஒரு ஹதீஸ் வருகிறது, ரமதானுடைய அரை பகுதி முடிந்துவிட்டால் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டாம். ஷாபானுடைய அரை பகுதி முடிந்துவிட்டால் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டாம் என்று சில அறிவிப்புகளில் காணப்படுகிறது என்பதனால் சில அறிஞருடைய கருத்து அதற்கு பின்னால் நோன்பு நோக்கக்கூடாது.
ஆனால் அந்த ஹதீஸ் பலவீனமானது என்பது பல அறிஞர்களுடைய கருத்து அது ஆதாரபூர்வமானது என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அது யாருக்கு சொல்லப்பட்டது என்று சொன்னால் 15ஆம் தினம் வரைக்கும் எந்த விதமான நோன்புகளையும் நோட்காமல் இருந்தவர்களுக்குத்தான் அந்த சட்டம். அதற்கு முன்னால் ஏற்கனவே நோன்புகள் நோட்டவர்கள் அவர்கள் பின்னரும் நோன்பு நோக்கலாம், பிரச்சனை கிடையாது. அல்லது வளமையாக நோன்பு நோக்கக்கூடியவருக்கு அனுமதி இருக்கிறது. திங்கள் வியாழன் நோன்பு நோக்கக்கூடியவராக இருந்தார், அல்லது மாதத்திலே 3 நாட்கள் நோன்பு நோக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது, அவர்கள் நோன்பு நோட்பது பிரச்சனை கிடையாது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்கிறார்கள், ரமதானுக்கு முன்னால் 1-2 நாட்களுக்கு முன்னால் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டாம். 29, 30வது நாட்களிலே அல்லது 28, 29வது நாட்களிலே நீங்கள் ஷாபானிலே நீங்கள் நோன்பு நோக்க வேண்டாம். யாரை தவிர? ஏற்கனவே நோன்பு நோக்கக்கூடிய பழக்கம் இருந்தவர்களை தவிர. அதாவது 28, 29 திங்கள் வியாழன் வருகிறது என்று வைத்துக் கொண்டால் அந்த நாட்களே வளமையாக ஒருத்தர் நோன்பு நோக்கக்கூடியவராக இருந்தால் அவர் என்ன செய்யலாம்? நோன்பு நோக்கலாம். ஏன் அப்படி நபி அவர்கள் சொன்னார்கள்? ஏழவாறு நபி அவர்கள் சொன்னார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், சில மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த ரமதானிலே எந்த விதமான நோன்பும் தவறிவிடக்கூடாது என்பதற்காக ஷாபான்லே ஒரு 2 நாளை சேர்த்துக்கிறது. ஏதாவது பிறை ஒன்று மிஸ் ஆகிக்குமோ, ரமதானில் பிறவாக்குறதுல ஏதாவது தவறு வந்து ரமதானில் ஒரு நாள் எனக்கு மிஸ் ஆகிவிடுமோ என்ற ஒரு பேடுதல் என்ற அடிப்படையில் சிலர் என்ன செய்யலாம்? ஷாபானிலே உள்ள 1 நாட்களையும் ரமதானோடு சேர்த்துக் கொள்ளலாம். எனவே தான் நபி அவர்கள் அந்த தடையை விதித்தார்கள் என்பதாக அறிஞர்கள் சொல்கிறார்கள். அதிலிருந்து நாங்கள் என்ன புரிந்து கொள்கிறோம்? ஆம், ரமதானுடைய நோன்பை ரமதானுடைய ஆரம்பத்திலே இருந்து தான் நோக்க வேண்டும். பேடுதல் என்ற பெயரிலே வேறு மாதங்களில் உள்ள நாட்களை அதிலே சேர்த்து விடக்கூடாது. அது இஸ்லாத்திலே ஒரு உட்புகத்தக்கூடிய ஒரு விடயமாக அமைந்துவிடும் என்பதற்காக, அதனை எச்சரிப்பதற்காகத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள் என்பதாக அறிஞர்கள் சொல்கிறார்கள். எனவே ரமதானிலே ஏதாவது ஒரு நாள் தவறிவிடக்கூடாது, பிறைகள் மிஸ் ஆகிவிடுமோ என்பதற்காக கடைசியாக நாங்கள் நோன்பு நோக்கக்கூடாது. ஆனால் எங்களுடைய வளமையிலே நாம் ஷாபானில் அதிகமாக நாங்கள் நோன்பு நோட்டு வருகிறோம். எனவே அந்த வகையிலே நாங்கள் நோன்பு நோக்கிறோம், அல்லது திங்கள் வியாழன் நோன்பிலே அது வந்து சேர்கிறது என்ற காரணங்கள் இருந்தால் எங்களுக்கு இறுதி வரைக்கும் நோன்பு நோக்கலாம். இறுதி வரைக்கும் நோன்பு நோட்பது எந்த விதமான தவறும் கிடையாது. இருந்தாலும் ரமதானையும் ஷாபானையும் பிரித்து காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் ஷாபானிலே 1-2 நாட்களை நோன்பு நோட்காமல் விடுவதுதான் சிறந்த ஒரு முறை. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான நாட்கள் நோன்பு நோட்டதாக நாங்கள் ஹதீஸிலே நாங்கள் பார்க்கின்றோம். ரைட், இவைகள் தான் நாம் ஷாபானுடைய மாதத்திலே செய்ய வேண்டிய முக்கியமான பல விடயங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறோம். இதைத் தவிர வேறு ஏதாவது நாங்கள் செய்ய வேண்டுமா என்றால், இன்று சில மக்கள் செய்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? இதை தவிர வேறு ஏதாவது செய்கிறாங்களா மக்கள்? செஞ்சால் தானே நான் பேசணும், விளையாடி பேசுகிறேன். அப்படி ஒன்று செய்யலைன்னா நான் அவனை பாட்டு வைத்துடுறேன். பராத் தினம் அல்லது பராத் நோன்பு அல்லது பராத் தொழுகை என்ற பல பெயர்களினால் அழைக்கப்படக்கூடிய ஒரு தவறான ஒரு செயற்பாடு முஸ்லிம் சமுதாயத்துக்கு மத்தியிலே நடைபெற்று வருகிறது. எனவே அதைத்தான் நாங்கள் இங்கு உங்களுக்கு குறிப்பிடப் போகின்றோம். ஷாபான் சம்பந்தமாக கூறப்பட்ட ஆதாரபூர்வமான அறிவிப்புகளில் இருந்து சுன்னத்தான விடயங்களை எல்லாம் நாங்கள் உங்களுக்கு சொல்லிவிட்டோம். இதைத் தவிர உள்ள ஷாபான் சம்பந்தமாக சொல்லப்படக்கூடிய சிறப்புக்கள் அனைத்துமே ஒன்றில் பலவீனமானவை, அல்லது இட்டுக்கட்டப்பட்டவை, அல்லது கருத்து வேற்றுமைக்குரியவை. இந்த 3ல் ஒன்றுதான். இப்போ நாங்கள் சொன்ன ஹதீஸ்களை தவிர, சொன்ன அமல்களை தவிர ஏனைய விடயங்கள் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்கள் இந்த 3ல் ஒன்றுதான். சில ஹதீஸ்கள் இருக்கிறது, அது எல்லோருமே பலவீனமானவை என்று ஏற்றுக்கொண்ட ஹதீஸ்கள். இன்னும் சில ஹதீஸ்கள் இருக்கிற எல்லோருமே அது இட்டுக்கட்டப்பட்டவை என்று ஏற்றுக்கொண்டவை. இன்னும் ஒரு சில ஹதீஸ்கள் இருக்கின்றன, அவைகளில் அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை இருக்கிறது. இவைகளை வைத்துக் கொண்டுதான் என்ன செய்வார்கள்? மக்களை சிலர் ஏமாற்றுவார்கள். எனவே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதில் முதலாவது கருத்து வேற்றுமைக்குரிய ஹதீஸ் ஒன்றை நாங்கள் பார்ப்போம். என்ன ஹதீஸு? அதை வைத்துதான் பலரும் இந்த ஷாபானுடைய இந்த பராத்துடைய வழக்க வழிபாடுகளை அனுமதிப்பார்கள். என்னது? இன்னல்லாஹ லா யத்தலிஉ ஃபீ லைலத்தின் நிஸ்ஃபி மின் ஷஅபான
فَيَغْفِرُ لِجَمِيعِ خَلْقِهِ إِلَّا لِمُشْرِكٍ أَوْ مُشَاحِنٍ. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஷாபானுடைய 15ஆம் இரவு தனது அடியார்களை எட்டி பார்க்கின்றான். எட்டி பார்த்து இணை வைக்காத அல்லது இன்னொரு தனது சகோதரனோடு சண்டை பிடிக்காத, குரோதம் கொள்ளாத, கோபம் கொள்ளாத அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை மன்னிக்கின்றான் என்பதாக ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இந்த ஹதீஸ் பல அறிஞர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், பலவீனமானது என்று சொல்லியிருக்கிறார்கள். இமாம் தாரகுத்னி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இது ஆதாரபூர்வமற்றது, அதே போல இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஆதாரபூர்வமற்றது என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் அதனுடைய பல்வேறு அறிவிப்புகளை, இந்த ஹதீஸ் பல சஹாபாக்கள் வாயிலாக அறிவிக்கப்படுகிறது, பல்வேறு அறிவிப்புகள் மூலமாக வருவதனால் இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸை ஆதாரபூர்வமானது என்று சொல்லியிருக்கிறார்கள். இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எத்தனையாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள்? சஹாபாக்கள் காலத்திலே இல்லை தாபீங்களா இல்லது இமாம்களுடைய காலத்திலையா? நவீன காலத்திலே வாழ்ந்து வரைந்த மிகப்பெரிய ஹதீஸ்கலை வல்லுநர்கள் ஒருவர் தான். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? சவுதியா இல்லை அல்பானியா எங்கே இது? ஐரோப்பாவில் இது அப்படித்தானே? ஐரோப்பா, ரஷ்யா, அந்த பகுதியா? அந்த ரஷ்யா பகுதிகளில் உள்ள ஒரு நாடு. அந்த நாட்டிலே இருந்து வந்த ஒருவர் தான் இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சிறப்பை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அவரை விரும்பக்கூடிய, எதிர்க்கக்கூடிய, ஏசக்கூடிய எல்லோருமே அவருடைய பெயரை சொல்லாமல் ஒரு ஹதீஸ் வகுப்பு நடத்த முடியாது என்ற அளவுக்கு, அவருடைய பெயர் சொல்லப்படாத மிம்பர்கள் இல்லை என்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய புகழை உயர்த்தி விட்டான். காரணம், இந்த ஹதீஸுக்காக அவர்கள் செய்த சேவை. அல்பானி ரஹ்மத்துல்லாஹி என்று சொன்னால் சாதாரண ஒருவர் அல்ல. எந்த அளவுக்கு மிகச் சிரமப்பட்டவர், அரசாங்கங்களுடைய நெருக்கடிகளுக்கு உட்பட்டு மிகச் சிரமப்பட்டு, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் சில வேளை நோட்ஸ், அவர்களுடைய குறிப்புகளை எதிரே எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால், கடையிலே பொருட்கள் வாங்கி வரக்கூடிய தாள்கள் இருக்கிறதே, அந்த தாள்களிலே குறிப்பு எழுதியிருக்கிறார்கள். இன்னும் சில வேளை அவர்களுடைய உள்ளே அணிந்திருக்கக்கூடிய இந்த உள்ளாடையை எடுத்து அவர்கள் அதிலே எழுதி வைத்திருக்கிறார்கள், எழுதுவதற்கு இடமில்லாத என்ற காரணத்தினால். அந்த அளவுக்கு சிரமப்பட்டு ஹதீஸ் கலைக்கு சேவை செய்த மிகப்பெரிய அறிஞர். அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸினுடைய அனைத்து வழிகளையும் ஒன்று சேர்த்தால் இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரபூர்வமானது என்பதாக கூறியிருக்கிறார்கள். ரைட், அப்படி நம்மளை பிரச்சனை இல்லையே. அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானது, மிகப்பெரிய அறிஞர் என்று சொல்கிறீர்கள். அப்படி என்றால் அந்த பராஅத் இரவை கொண்டாடுவதில் என்ன பிரச்சனை? சரிதானப்ப? ஆதாரம் மிகுதா இல்லையா பராஅத் இரவை கொண்டாடுறதுக்கு? அப்போ இந்த ஹதீஸில் அந்த இரவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இரவுக்கு ஒரு சிறப்பை வைத்திருக்கிறான் என்பது மாத்திரம்தான் இதில் சொல்லப்படுகிறதே தவிர, அதிலே நல்லவர்கள் செய்வதற்கு எந்த சிறப்பும் சொல்லப்படவில்லை. நபி அவர்கள் வழிகாட்டவும் இல்லை, சஹாபாக்கள் வழிகாட்டவும் இல்லை. சரி, என்ன பிரச்சனை? இப்போ சிறப்பு உள்ள நாளில் அமல் செஞ்சால் பிரச்சனையா? இப்போ சிறப்பு உள்ள நாளில் அமல் செய்யறதுல பிரச்சனைன்றதுக்கு ஒரு ஆதாரம் ஒன்று சொல்லணும். நாட்களில் சிறந்த நாள் என்ன நாள்? வெள்ளிக்கிழமை, அப்படித்தானே? வாரத்திலே சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை நாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? அந்த வெள்ளிக்கிழமை நாளையிலே விசேடமாக இரவிலோ பகலிலோ நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? விசேடமான இரவிலே வழக்கங்களில் ஈடுபடவும் வேண்டாம், இரவு தொழுகையில் ஈடுபடவும் வேண்டாம், விசேடமான நோன்பை நோக்கவும் வேண்டாம். அப்போ வெள்ளிக்கிழமை சிறப்பு என்பதற்காக விசேடமான நோன்பு நோட்பதற்கு அனுமதி கிடையாது, விசேடமான தொழுகை தொழுவதற்கு அனுமதி கிடையாது என்பதை நபியருடைய ஹதீஸிலிருந்து நாங்கள் நேரடியாக விளங்குகின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, முதலாவது இந்த ஹதீஸை வைத்து யாராவது இந்த பராஅத்து கொண்டாட்டத்தை நியாயப்படுத்த வந்தால் முதல் விஷயம் என்ன? அந்த ஹதீஸ் கருத்து வேற்றுமைக்குரியது. ஒரு வாதத்திற்கு சில அறிஞருடைய கருத்துப்படி நாங்கள் ஆதாரபூர்வமானது எடுத்துக்கொண்டாலும் அதிலே வழக்கங்கள் செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி தரப்படவில்லை, அந்த ஹதீஸின் அடிப்படையில் அனுமதி தரப்படவில்லை. மாற்றமாக அந்த இரவுக்கு சிறப்புகள் மாத்திரம்தான் சொல்லப்பட்டிருக்கின்றன, அதிலே வழக்கங்களுக்கான வழிகாட்டல் வழங்கப்படவில்லை. அப்படி வழக்கங்கள் செய்வதற்கு அனுமதி இருந்திருந்தால் நபி அவர்களும் சஹாபாக்களும் செய்திருப்பார்கள். நபி அவர்களும் சஹாபாக்களும் செய்யவில்லை என்றால்
மற்றவர்களுக்கும் செய்வதற்கு அனுமதி கிடையாது என்பதை நாங்கள் இதன் மூலமாக மிக தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இது ஒரு விஷயம். அடுத்ததாக இந்த ஹதீஸ் ஏற்கனவே நாங்கள் சில அறிஞர்களை சொன்னோம், இது பலவீனமானது என்று சொல்லக்கூடியவர். இன்னும் சில அறிஞர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த ஷாபானுடைய 15ஆம் தினம் பராத்துடைய இரவு என்று நாங்கள் சொல்லப்படக்கூடிய அந்த தினத்துக்கு எந்த விதமான சிறப்புகளுமே இல்லை என்று பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் யார் என்று சொன்னால், இமாம் இப்னு தைமியா, இமாம் முஹம்மது அப்துல் வஹாப், இமாம் இப்னுல் கையிம், இவர்களுக்கு முன்னால் வந்த அறிஞர்கள், பின் பாஸ், உசைமீன், அல்பானி, இவர்களுக்கு முன்னால் வந்த அறிஞர்கள். ஏன் அவர்களுக்கு முன்னால் வந்த அறிஞர்கள் என்று நாங்கள் சொல்கிறோம்? ஏன் ஏன் இவர்களுக்கு பின்னால் வந்த அறிஞர்களை சொன்னால், அல்லது அவர்களை சொன்னால், குறிப்பிட்ட அறிஞர்களை அல்லது அவர்களுக்கு பின்னால் வந்த அறிஞர்களை சொன்னால், இதெல்லாம் வஹாபிகளுடைய கருத்துன்னு சொல்லிட்டு பேசிடுவாங்க. இப்படித்தானே? இதெல்லாம் நவீன வஹாபிகளுடைய மதுஹப் எதிர்ப்பாளர்களுடைய கருத்து என்று சொல்லி இலகுவாக தட்டிவிட்டு சென்று விடுவார்கள். ஆனால் நாங்கள் சொல்லக்கூடிய அறிஞர்கள் யாரு? இவர்கள் எல்லோருக்கும் முன்னால் வாழ்ந்தவர்கள். எனவே உங்களால் என்ன செய்ய முடியாது? இவருடைய கருத்தை ஒரு நாளும் தட்ட முடியாது. எனவே தட்ட முடியாது. முதலாவது யாரு? ஹிஜ்ரி 6ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள். ஹிஜ்ரி 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி எப்பொழுது வாழ்ந்தார்கள்? 700 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள். எனவே அவர்களுக்கு முன்னால் உள்ளவர்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அபூபக்கர் தர்தூஷி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஸைத் இப்னு அஸ்லம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அவர் தாபியீன்களில் மிக முக்கியமான ஒருவர். அவர் மதீனாவை சேர்ந்தவர். அவர் என்ன சொல்கிறாரு? மதீனாவில் தான் ரசூலுல்லாஹுடைய சஹாபாக்கள், நெருக்கமான சஹாபாக்கள், குலஃபா ராஷிதீன்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள். எனவே அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய அறிஞர்கள், ஃபுகஹாக்கள், அவர்கள் யாருமே இந்த 15வது இரவை ஏறெடுத்தும் பார்த்ததை நாம் காணவில்லை, ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. அது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்களை அவர்கள் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. அந்த 15வது தினத்திற்கும் ஏனைய நாட்களுக்கு மத்தியில் அவர்கள் எந்த விதமான வேற்றுமையையும் காட்டவில்லை. இப்னு அபி முலைக்கா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தாபியா இருந்தார். அவரிடத்திலே சொல்லப்பட்டது, ஜியாதுன் நுமைரி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இந்த ஷாபானுடைய 15வது தினத்துக்கு அமல் செய்யக்கூடிய கூலி, லைலத்துல் கத்ருடைய அமல் செய்யக்கூடிய கூலி கிடைக்கும் என்பதாக சொல்கிறார் என்று சொல்லப்பட்டவுடன் அவர்கள் சொல்கிறார்கள், இப்னு அபி முலைக்கா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அவர் சொல்லுவதை எனது காதால் நான் கேட்டால் எனது அசாவால் அவரை நான் கண்டித்து விடுவேன் என்பதாக சொல்கிறார்கள். அதேபோல் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களும் ஹிஜ்ரி 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள், இந்த 15வது தினம் சம்பந்தமாக ஏற்றுக்கொள்ளத்தக்க எந்த விதமான ஒரு ஹதீஸும் கிடையாது. எனவே அதனை நீங்கள் ஏறெடுத்தும் பார்க்க வேண்டாம் என்பதாக சொல்கிறார்கள். 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இப்னு தஹ்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அப்பாவிகளான சில மனிதர்கள் இந்த இரவு சம்பந்தமான, இந்த இரவிலே தொழுவது சம்பந்தமான பல இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களை அறிவிக்கிறார்கள். அவர்கள் மனிதர்களுக்கால் செய்ய முடியாத வழக்க வழிபாடுகளை அவர்கள் அதிலே செய்யுமாறு வழிகாட்டுகிறார்கள். ஹதீஸ்களை அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? இந்த இரவு சம்பந்தமாக ஆதாரபூர்வமான எந்த விதமான ஹதீஸ்களும் கிடையாது. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, உங்களுக்கு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களை அறிவித்து உங்களை நலவு செய்ய முயற்சிக்க வைக்கக்கூடிய அடியார்களை விட்டும் நீங்கள் கவனமாக இருங்கள், கவனமாக இருங்கள். என்ன நலவாக இருந்தாலும் அது நபியவர்கள் வழிகாட்டி இருக்க வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், மிக தெளிவாக சொல்கிறார்கள். அதே போல் அன்பார்ந்த சகோதரர்களே, இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஷாபானுடைய 15வது தினம் இரவிலே நின்று வழங்குவது சம்பந்தமாக நபியவர்களிடமிருந்தோ அல்லது சஹாபாக்களிடமிருந்தோ எந்த விதமான ஆதாரபூர்வமான செய்திகளும் கிடையாது, ஆதாரபூர்வமான செய்திகளும் கிடையாது என்பதாக சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இதுதான் அறிஞர்களுடைய கருத்து. இது யார்? வஹாபிகளா? இல்லை. வஹாபிகள் தோன்றுவதற்கு முன்னால், வஹாபிகள் என்று நீங்கள் சொல்லக்கூடியவர்கள் தோன்றுவதற்கு முன்னால் வந்த அறிஞர்கள் சொன்ன கருத்து. அப்போ எனவே அன்பார்ந்த சகோதரர்களை, யாராவது இந்த இரவை நீங்கள் ஆதரிப்பதாக இருந்தால், யாராவது அறிஞர்கள் ஆதரிப்பதாக இருந்தால், அவர்கள் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை சமர்ப்பிக்க வேண்டும், அல்லது அறிஞர்களை கூற்றுக்களை சொல்லி அந்த ஹதீஸை ஆதாரபூர்வமானது என்று சொல்ல அறிஞருடைய கருத்துப்படி இந்த அறிஞருடைய கருத்துக்களை எடுத்து நாங்கள் ஆதாரபூர்வமானது என்று சொல்கிறோம், நீங்கள் விரும்பினால் வித்அத் என்று சொல்லிவிட்டு செல்லுங்கள், அது உங்களுடைய விருப்பம், நீங்கள் என்று அவர்கள் சொல்ல வேண்டும். என்ன சொல்லக்கூடாது? இது வஹாபிகளுடைய வேலை, வஹாபிகளுடைய வாதம்.
மார்க்கத்தை கற்காத அறிவில்லாத மார்க்க அறிவில்லாத மக்களை குழப்புவதற்காக வந்த யூதர்களின் கைக்கூலிகளுடைய வாதம் என்று சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் இந்த அறிஞர்கள் எல்லாம் என்ன செய்வது? இந்த அறிஞர்கள் அனைவரையும் அந்த பட்டியலிலே சேர்க்க வேண்டும். இவர்கள் மாத்திரமா என்று சொன்னால் இல்லை. ஷாஃபி மதுஹபுடைய நான் மேலே சொன்ன அறிஞர்கள் எல்லாரும் மாலிகி மதுஹபு, அதே போல ஹம்பலி மதுஹபை சேர்ந்த அறிஞர்கள். ஷாஃபி மதுஹபிலே கூட இமாம் இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய ஷாஃபி மதுஹபிலே மிக முக்கியமான ஒரு அறிஞர், அவர்கள் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் அவர்களோடு மிக கடுமையான விரோதம் கொண்ட ஒரு அறிஞர் தான் அவர். இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் அவர்களை மிக கடுமையாக சாடியவர். அவர்கள் கூட என்ன சொல்கிறார்கள்? இது ஆதாரம் இல்லாத ஒரு செயல். இந்த அதாவது ஷாபானுடைய 15வது தினம் ஸ்பெஷலாக நோன்பு நோட்பது என்பது ஆதாரபூர்வம் இல்லாத செய்தி. அதற்கு எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை. ஐயாமுல் பீத் 13, 14, 15வது தினம் நோன்பு நோட்பது சுன்னத் என்ற அடிப்படையில் நோன்பு நோட்கலாமே தவிர இந்த ஷாபானுடைய பராத்து நோன்பு என்று நோக்க முடியாது என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். அது சம்பந்தமாக அதே நேரத்தில் அந்த இரவிலே வழக்கங்கள் செய்வதாக வரக்கூடிய அறிவிப்புகள் எல்லாம் பலவீனமானவை. அதிகமான அறிஞர்கள் அவற்றை பலவீனமானது என்று தீர்ப்பு செய்திருக்கிறார்கள் என்று ஷாஃபி மதுஹபைச் சேர்ந்த இமாம் இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் கூட சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இமாம் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹ்வுடைய கருத்தை அவர்கள் எடுத்தெழுதுகிறார்கள். ஷாம் தேசத்தை சேர்ந்த சில அறிஞர்கள் இந்த நாட்களை சிறப்பாக கருதி அதிலே சில அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் மதீனாவைச் சேர்ந்த ஹிஜாஸ் பகுதியைச் சேர்ந்த அறிஞர்கள் தாபியங்களுடைய காலத்திலே வாழ்ந்த தாபியங்களில் சிலர்தான் இந்த வழக்கங்களை இந்த ஷாபானுடைய 15வது தினம் கூடுதலாக வழக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய பழக்கத்தை முதலாவது உருவாக்கியவர்கள் தாபியங்களில் சிலர். இந்த தாபியங்கள் ஷாம் தேசத்தை சேர்ந்த சில தாபியங்களில் சிலர் தான் உருவாக்கினார்கள். அதனை என்ன செய்தார்கள்? ஹிஜாஸ் தேசத்தில் இருந்த தாபியங்கள் அறிஞர்கள் ஃபுகஹாக்கள் எதிர்த்து இவைகள் எல்லாம் பித்அத் என்பதாக சொன்னார்கள். எனவே இந்த பராத்துடைய நிகழ்வுகளை அதிலே மேலதிகமாக என்ன அறிஞர்கள் எதனை பற்றி பேசுகிறார்கள் என்று நன்காக புரிந்து கொள்ள வேண்டும். தாபியங்கள் எதை பற்றி பேசுகிறார்கள்? மேலதிகமாக அமல் செய்வது, வளமைக்கு மாறமாக மேலதிகமாக துவா செய்வது, இஸ்திக்ஃபார் செய்வது, துவா செய்வது, இவற்றை பற்றித்தான் பேசுகிறார்கள். அதனை சில அறிஞர்கள் ஆதரித்திருக்கிறார்கள், இன்னும் சில தாபியங்கள் எதிர்த்திருக்கிறார்கள். அதனை பித்அத் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே இது நாங்கள் புதிதாக சொல்லக்கூடிய ஒரு விடயமல்ல. இவைகள் எல்லாவற்றையும் ஒரு பக்கம் வைத்து விடுவோம். இன்று ஷபா அந்த பராத்துடைய தின செயற்பாடுகளாக அரங்கேறக்கூடியவைகள் இந்த தாபியங்கள் செய்தவைகள் நடக்கின்றன. அறிஞர்கள் கருத்து வேற்றுமைப்பட்ட விடயங்கள் அங்கு நடந்தேறுகின்றன. இல்லை, அவர்கள் செய்யாத எத்தனையோ புதினமான நிறைய விடயங்களை செய்திருக்கிறார்கள். நமது ஊர்களிலே என்ன செய்வார்கள்? பராத் ரொட்டி என்பதாக கொடுப்பார்கள், வாழைப்பழம் என்பதாக யாசின் ஓதுவார்கள். இன்னும் எத்தனையோ சடங்குகள், சம்பிரதாயங்கள், பள்ளிவாசல்கள் அலங்கரிக்கப்படுகின்றன. இப்படி பல விடயங்கள் அங்கே அரங்கேற்றப்படுகின்றன. இவற்றுக்கு ஹதீஸிலும் ஆதாரம் இல்லை, சஹாபாக்களிடத்திலும் ஆதாரம் இல்லை, தாபியங்களிடத்திலும் ஆதாரங்கள் இல்லை, இமாம்களிடத்திலும் ஆதாரம் கிடையாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அறிஞர்கள் செய்தார்கள் என்பதற்காக அல்லது சொன்னார்கள் என்பதற்காக செய்வதாக இருந்தால் கூட நீங்கள் தஹஜ்ஜத்தை அன்று அதிகமாக தொழ வேண்டும். அதிகமாக வளமைக்கு மாற்றமாக அந்த இரவிலே நீங்கள் துவா செய்ய வேண்டும். அவ்வளவுதானே தவிர அதை தவிர வேறு எதுவும் செய்வதற்கு அனுமதி கிடையாது. ஆனால் பலமான கருத்து என்ன? அந்த 15ஆம் தினத்திற்கும் ஏனைய தினங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்பதுதான் பலமான கருத்து. அப்படி ஒரு வாதத்துக்கு நீங்கள் அமல் செய்வதாக வைத்துக் கொண்டால் சில அறிஞர்களுடைய கருத்துப்படி அல்லது தாபியங்களை பின்பற்றுவதன் அடிப்படையில் அதிகமாக நாங்கள் தஹஜ்ஜத்துடைய தொழுகையை சற்று அதிகமாக நீளமாக தொழலாம், சில அதிகமாக துவா கேட்கலாம். அந்த ஆரம்பத்தில் நாங்கள் அந்த கருத்து வேற்றுமை உள்ள ஹதீஸின் அடிப்படையிலே. எனவே அதை தவிர வேறு எந்த விதமான செயற்பாடுகளும் செய்வதற்கு அனுமதி கிடையாது என்பதை நாங்கள் இதிலே இருந்து மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஷஅபானுடைய மாதத்தை அதனுடைய புனிதத்தை பேணி அதில் என்னென்ன வழக்க வழிபாடுகளை செய்யுமாறு நபி அவர்கள் வழிகாட்டினார்களோ அவற்றை நாங்கள் செய்து அந்த ஷாபானுடைய மாதத்தை நாங்கள் சிறப்புப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம், மரியாதை செய்வோம். அதிகமான நன்மைகளை பெற்று இந்த ரமதானுக்கு முழுமையாக நாங்கள் தயாராகுவோம்.
ரமதானிலே எந்த விதமான வேலை வெட்டிகளையும் வைத்துக் கொள்ளாமல் இந்த ஷாபானிலே அனைத்து வேலை வெட்டிகளையும் முடித்து பெருநாள் ஏற்பாடுகள் உட்பட அனைத்தையும் முடித்துக்கொண்டு ரமதானுக்கு முழுக்க நாங்கள் வழக்க வழிபாடுகளுக்கு தயாராகுவோம். அதிலே இன்று மக்களால் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தவறான செயற்பாடுகளை விட்டும் நாங்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருப்போம். அதனை மற்ற மக்களுக்கும் நாங்கள் எடுத்துரைக்க வேண்டும். அந்த எடுத்துரைக்கக்கூடிய நேரத்திலே நாங்கள் மேற்சொன்ன விடயங்களை மிக கவனமாக நாங்கள் கையாள வேண்டும். ஏனென்றால் சிலாக்கள் எடுப்பு எல்லாமே ஒரு ஆதாரமுமே இல்லை என்பது போல முழுமையாக ஒதுக்கி தள்ளிவிடுவார்கள். அப்படி நாங்கள் சொன்னால் மேலே சொன்ன பல அறிஞருடைய கருத்துக்களோடு நாங்கள் முரண்பட வரும். எனவே அந்த அறிஞருடைய கருத்துக்களை வைத்து எங்களை மடக்கி விடுவார்கள். எனவே நாங்கள் அதனை மிக தெளிவாக புரிந்து கொண்டு கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றன, அது இந்த விடயங்களை பற்றித்தான் பேசுகிறது, கருத்து வேற்றுமை இல்லாத நீங்கள் புதிதாக செய்யக்கூடிய எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றன என்ற விடயங்களை நாங்கள் சரியாக புரிந்து மக்களுக்கு சரியான முறையிலே சத்தியத்தை தெளிவாக எடுத்திருக்கக்கூடிய நன்மக்களின் கூட்டத்தில் வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கிடுவாராக. வாஹது அவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.